எத்தனையோ திரைக்கலைஞர்களின் குடும்பங்களில் அவசரமான விவாகரத்துகள் நடைபெறுகின்றன. அதன் பிறகு அவர்களே திடீரென்று சேர்ந்து கொள்கின்றனர். சில திரைக்கலைஞர்களின் விவாகரத்துகள் வெறும் செய்தியாக நாம் கடந்து போய் விடுகிறோம். ஆனால் தற்போது வந்த நம் அனைவர் நேசத்திற்கும் உரிய இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் இல்லத்தில் ஏற்பட்ட பிளவு உண்மையில் நம் மனதை காயம் செய்தது. ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 29 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்த ரஹ்மானின் துணைவியார் விவாகரத்து செய்தி ஒன்றை பொதுவெளிக்கு தந்திருக்கிறார். AR ரஹ்மான் அவர்கள் இந்த செய்தியை வெளியிடவில்லை. அவரது துணைவியார்தான் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார். இது மனம் ஒப்பிய மன விடுதலை என்பது புரிகிறது. இத்தனை சுமைகளை வைத்துக் கொண்டுதான் AR ரஹ்மான் அவர்கள் நமக்கு இசை என்னும் மெல்லிய மயிலரகு வருடலை தந்து கொண்டு வந்துள்ளார். இந்த மனவிலக்கு நிகழ்வு ஏன் நடந்தது என்ற ஆய்வு நமக்கு தேவையற்றது. 1000 காரணங்கள் இருக்கலாம். நம்மை உறுத்துவது ஒரு கலைஞன் வாழ்வில் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்பது மெல்லிய இதயம் கொண்ட ஒரு இசைக்கலைஞனின் இசை வாழ்வை எவ்வளவு தூரம் இனி பாதிக்கும் என்பது நம் கவலையாக உள்ளது. எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் திருமணம் செய்கிறார்கள், பிரிகிறார்கள். அவர்கள் விவாகரத்துகளை நம்மை பொறுத்தவரையில் பெரியதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இசை புயல் AR ரஹ்மான் போன்றவர்கள் தங்கள் இல்லத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள், இழப்புகள், சோகங்கள் ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பை தருகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய இசையால் நம்மை தங்களோடு இணைத்துக் கொண்டுள்ளனர். மரணம் வந்து இணையர் பிரிவது ஒருவித சோகம் என்றால், இருந்தும் பிரிவது என்பது மாபெரும் சோகம். அதுவும் வயதுக்கு வந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு உறவை முறிப்பது பெரும் சோகம். இந்த பிரிவால் ஏற்பட்ட சோகத்தையும் இழப்பையும் தாங்கிக் கொள்ள இசை புயல் AR ரஹ்மான் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இறைவன் ஆறுதல் வழங்கட்டும். மறக்குமோ நெஞ்சம், மனசுல சலனம், நெஞ்சுக்குள்ளே நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேலை தந்தால் என்னவாகும்? நன்றி, வணக்கம்.